வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரியான ஃபோட்டோஸை உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஜெமினி AI ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான 2 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த 3 ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களோட ஃபோட்டோஸையோ இந்த மாதிரி சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கூகுள் ஜெமினியில் ஜென்ரேட் பண்ண இமேஜ் கரெக்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கூகுள் ஜெமினியோட பெட்டராகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினியில் வச்சு ரெடி பண்ணது, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வச்சு ரெடி பண்ணது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது பெட்டரான ரிசல்ட் தருது அப்படின்றத. கூகுள் ஜெமினி நல்லா தான் ரெடி பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு கூகுள் ஜெமினியில் ஃபேஸ் செட்லாம் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் எடிட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.